தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. அவங்க நமக்கு உதவி செஞ்சிருவாங்க, இவங்க நம்மளை காப்பாத்திருவாங்க, இவங்க நமக்கு கை கொடுத்துருவாங்கன்னு மனுஷங்களையே நம்பிக்கிட்டு இருக்கியே, இந்த எண்ணம் எனக்கு மாறும். கர்த்தர் தான் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். ஆமா, கர்த்தரால தான் உனக்கு காரியங்கள் வாய்க்கும். கர்த்தர் தான் உனக்கு சகாயர். அவர் மேலேயே உன் நம்பிக்கை இருக்கட்டும். ஆமென், அல்லேலூயா. ஆமா, இக்கட்டு நாள்ல அவர் தான் உனக்கு உதவி செய்ய முடியும். மனுஷங்களை நம்புறது விருதம். மனுஷங்களை நம்பி நம்ப 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 என்ன தெரியுமா, நீ வெட்கப்படுவப்பா, வெட்கப்படுவ. ஏன்னா மனுஷங்களை நம்ப கூடாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் மனுஷங்களை நம்ப கூடாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத சொல்லிட்டார். ஆனா ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கிறார். அதுதான் எனக்கு தெரியல என்னன்னா, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்படின்ட்டார். அது கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருந்தா நம்புங்க. புரியுதா உங்களுக்கு? ஊழியக்காரங்களை நம்பலாமா? நம்பலாம். கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருந்தா, அவங்க கர்த்தருடைய ஊழியர்களான்னு முதல்ல பார்த்துக்குங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனா இருந்தா நம்பலாம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொன்னார், யூதா புத்திரரே, பென்யமீன் கோத்திரத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அப்புறம் அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள். அப்பத்தான் நீங்க நிலைவரப்படுவீங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொன்னார். மற்ற வேற எவனையும் நம்பிராதேன்னு சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய ஊழியக்காரனா இருந்தா நம்பு. பிரைஸ் காட், ஆமென். விளங்குச்சா உங்களுக்கு? அப்ப எப்தாவோட இந்த வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, அவன் தேவனை சார்ந்து, அவன் பராக்கிரமத்தை கூட நம்பல, கர்த்தரால தான் அவன் ஜெயம் பெறுவேன் நம்புறான். கவனிங்க, இப்ப யுத்தத்துக்கு முன்னாடி யுத்தம் அவங்க அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. தலைவன் ஆயிட்ட உடனே தலகணத்தோட எல்லா காரியத்தையும் செய்யலங்க. என்ன பண்றாருன்னா, ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறாரு. எடுத்த உடனே யுத்தம் அப்படின்றது ஒரு நல்ல பழக்கம் இல்லை. எப்தா தலைவனான உடனே நம்ம என்ன நினைப்போம், தலைவனாக்குன உடனே, சவுல் கூட பாத்தீங்கன்னா தலைவனான உடனே ஒரு யுத்தம். யாரு கர்த்தர் நம்ம லீடர் ஆகிட்டார், வாடா எல்லாம் போலாம், வாடா அவனை ஒரு கை பார்க்கலாம்டா, என்ன நினைச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு உடனே யுத்தத்துக்கு கிளம்பிட்டார்ல. இவரு யுத்தத்துக்கு உடனே போகல. என்ன பண்றாருன்னா, ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புறாரு. இதுல எழுதி, அம்மோன் புத்தருடைய அந்த ராஜாவுக்கு, ராஜாவே என்ன காரியம், ஏன் எதுக்காக நீங்க எங்க கூட சண்டை போடணும்னு நினைக்கிறீங்க, கடிதத்தை அனுப்புறாரு. உடனே அவரு, நான் சண்டைலாம் போடணும்னு நினைக்கலப்பா, அது ஒரு தேசத்தினுடைய எல்லையை கேட்கிறார். இந்த எல்லை வரைக்கும் நீங்க எங்க கிட்ட கொடுத்துருங்க, அதை நாங்க அதுக்கப்புறம் சண்டை போட மாட்டோம், சமாதானத்தோட போயிடுறோம். அப்ப அவர் சொல்றாரு, அந்த இஸ்ரவேல் புத்திரர் வந்த காலத்துல இருந்து அந்த இடத்த நாங்க தான் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ உங்க நாட்கள்ல நீங்க கிட்டத்தட்ட அதை 400-300 வருஷம் ஒண்ணுமே சொல்லல, அமைதியா இருந்தீங்க. அப்பெல்லாம் அது எங்களுடையதா தான் இருந்தது. இப்ப திடீர்னு நீங்க கேட்டா அது என்ன அர்த்தம், அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா, முதல்ல பேச்சுவார்த்தையில ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பாக்குறாரு. பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்களுக்கு ஒரு பிரச்சனையை பேசி தீர்க்கணும்ன்ற நினைப்பே இல்லை. எடுத்ததுக்கெல்லாம் சண்டை, எடுத்ததுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன், எடுத்ததுக்கெல்லாம் கோர்ட்டு கேஸ், எடுத்ததுக்கெல்லாம் அடிதடி, எடுத்ததுக்கெல்லாம் வெட்டு கூத்து. சில ஆட்கள் இப்படியே வாழ்ந்துட்டான். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு அப்படி தெரியுமான்னு தெரியல, எனக்கு அப்படி தெரியும். ஏன்னா நான் ஊர்ல இந்த மக்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் பாருங்க. குழாய் அடி சண்டை வந்தா கூட போடி போடி போலீஸை கூட்டணும் அடி. குழாய் அடியில 2 பொம்பளைங்க சண்டை போட்டா போய் கூட்டணும் வரையிரு, போய் கூட்டணும் வரையிரு. நம்ம போலீஸ்காரங்க நம்ம வீட்டு வேலைக்காரங்க மாதிரி. கவர்மெண்ட் நம்ம 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 அரசு ஊழியர்கள்
மக்களுக்கு சேவையாற்றத்தான் இருக்கிறாங்க. ஆனா அதுக்காக நீங்க அவங்கள ட்ரீட் பண்றது இருக்கு பாருங்க, ரொம்ப மோசம். ஆமா, ஒரு ஒரு உடனே 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 கூட்டணுவா போலீஸ்காரன். எங்களுக்கு வேற எதிர்க்கவே இருக்குது H6. அந்த ஸ்டேஷன்ல பாவம் போலீஸுகளே பத்தாது. ஏன்னா அவ்வளவு நல்லவங்க இந்த ஊர்ல. அவங்க ரோந்துக்கு போறதுக்கே ஆளு பத்தாது, ஸ்டேஷன்ல ஆளுகளே இருக்க மாட்டாங்க பாவம். ஒன்னே போறது. ஒரு பிரச்சனைன்னா அது வீட்டு பிரச்சனையா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனை பேசி முதல்ல சுமூகமான தீர்வு காணணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வேணும். பிரைஸ் காட், அல்லேலூயா. நான் சொல்றேன், எல்லா பிரச்சனைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் தீர்வாகாது, எல்லா பிரச்சனைக்கும் கோர்ட்டு கேஸ் தீர்வாகாது, எல்லா பிரச்சனைக்கும் அடிதடி தீர்வாகாது. அநேக பிரச்சனைங்க நீங்க அதுக்கு கூடுமான வரைக்கும் உங்க பிரச்சனைகளை ஜெபத்திலேயே தீர்த்துக்கிறதுக்கு பழகணும். ஆமென். எப்படி இந்த பேச்சுவார்த்தை நடத்துறது கூட செகண்டரி தான். நான் சொல்லுவேன், பேச்சுவார்த்தைன்றதே நடத்தக்கூடாது, ஜெபம். நான் நிறைய பிரச்சனைகளை நான் பேசவே மாட்டேன், தானாவே தீர்ந்துரும். ஜெபம், ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, பிரச்சனை தானா தீரும் பாருங்க. இது உங்களுக்கு சொன்னா எனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்னா, பிரச்சனைகள்னு வந்தா யாருக்கிட்டையும் நீங்க பேசக்கூடாது, பிரச்சனைகள் எல்லாம் பேசி எல்லாம் தீர்க்கணும்னு நினைக்கக்கூடாது. பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணணும், அவ்வளவுதான். இது எனக்கு தெரிஞ்ச பழக்கம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க பேசாமலே பிரச்சனைகள்லாம் தானா முடிஞ்சிடும். வந்த பிரச்சனை வந்த வழி தெரியாம ஓடிடும். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, தானா வந்த பிரச்சனை தானா போயிடும், வீணா வந்த பிரச்சனை வீணா போயிடும். அதனால ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்றது உங்களோட முழங்கால்கள்ல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா சில நேரங்கள்ல ஜெபம் பண்ணி உங்களுக்கு அது 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 எதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, அன்பாக பேசி தீர்த்து கொள்வதற்கு பழகுங்கள். ஆபிரகாம் மாதிரி. ஆபிரகாம் லோத்து மந்தமைப்பருக்கும் ஆபிரகாம்ல மந்தமைப்பருக்கும் ஒரே வாக்குவாதம், ஒரே சண்டை. ஆமா, நீ ஏன்டா குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க கொட்டுற, ஆடுகளை முடி வெட்டிட்டு ஏன்டா எங்க எடுத்துட்டு வந்து போடுற அப்படின்னு ஒரே சண்டை. முடி வெட்டுற சண்டை, அதோட சாணி எடுத்துட்டு வந்து இங்க போட்டுறான்னு சண்டை. ஐயோ எப்பா போராட்டம் அவனுங்களுக்கு. சின்ன ஏதாவது சாக்கு கிடைக்குமான்னு பார்த்துனே இருக்கிறா அவ சண்டை வலிக்கிறதுக்கு. அப்படியே அவகிட்ட சண்டை போடுறா. லோத்தோட மந்தமைப்பருக்கும் ஆபிரகாமோட மந்தமைப்பருக்கும் சொல்றேன் நான். நீங்க நினைச்சுக்காதீங்க யாரோ மாமியார் மருமக சண்டைன்னு, கிடையாது. ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமா, இதை வச்சு அவகிட்ட சண்டை போடலாமான்னு லோத்தோட மந்தமைப்பர் இப்படி பிரச்சனை போயிட்டே இருக்கு. அப்ப ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, கூப்பிட்டு வச்சு பேசுறாரு, இங்க வாப்பா, நாம் சகோதரர், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். பிரைஸ் காட். நாம யாரு? சகோதரர். நம்ம இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க கூடாது. நமக்குள்ள இந்த மாதிரி முறுமுறுப்புகளும் கசப்புகளும் வந்துகிட்டே இருக்க கூடாது. ஒரு நாளை போல பிரச்சனை வாயை மூடுறதே கிடையாது. அந்த பிரச்சனைக்கு சுமூகமான முறையில தீர்வு காணுவதற்கு ஆபிரகாம் முடிவெடுத்தார். நீங்க நல்ல ஒரு ஆவிக்குரியவர்கள்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் சுமூகமா பேசி தீர்க்கணும்னு நீங்க நினைப்பீங்க. பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. ஆமா, அதை பேசி அதான் அப்பப்ப பேசி சரி பண்ணிடணும், சுமூகமா தீர்க்கணும். ரைட். இப்ப இந்த பிரச்சனையை தீர்த்துட்டாரு. இதுக்கு பிறகு இது பிரச்சனை சால்வ் ஆகிற மாதிரி இல்லை. ஏன்னா அவன் ரொம்ப மோசமா இருக்கான் அந்த ராஜா. இப்ப யுத்தத்துக்கு போகணும். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்தா என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்றாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய சமூகத்துல சில நேரத்துல பொருத்தனை ஜெபம். இவர் ஒரு ஜெபம் பண்றாரு. இந்த ஜெபத்துல சில நேரத்துல நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியறதே இல்லை. இவர் ஜெபிக்கிறது நல்லது, பொருத்தனை பண்ணியும் ஜெபிக்கிறாரு, அது கூட நல்லதுதான். ஆனா கொஞ்சம் கவனக்குறைவா ஜெபம் பண்ணிட்டார். அதான் பிரச்சனை. எப்படின்னா கவனிங்க, யுத்தத்துக்கு போறாரு. போகும் முன்னாடி ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நீர் இந்த யுத்தத்திலே எனக்கு ஜெயத்தை தருவீரானால் நான் யுத்தத்திலிருந்து திரும்பி வரும்பொழுது என் வீட்டில இருந்து எது வருதோ அதை நான் என்ன பண்ணிடுவேன், என் கண்ணுக்கு முதலாவது எதிர்படுறது எதுவோ அதை நான் என்ன பண்ணிடுவேன்னா பலி செலுத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதான் அவருடைய ஜெபம். நல்லா கவனிங்க, பொருத்தனை பண்ணி நான் ஜெபம் பண்ணலாமா பிரதர் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு காரியத்தை தெளிவா புரிஞ்சுங்க. நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. ஆண்டவர் எங்கேயும் கட்டாயப்படுத்தல. நீ பொருத்தனை பண்ணாதான், நீ எனக்கு இதை செஞ்சாதான் நான் உனக்கு இதை செய்வேன். ஆண்டவர் எங்கேயுமே கட்டாயப்படுத்தல. பிரைஸ் காட், ஆமென். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ பொருத்தனை பண்ணாதான் நான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவேன் ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல.
ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்புனால சகல ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஆமா, அவருடைய அன்பினால அவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா ஒருவேளை நீங்க பொருத்தனை பண்ணுவீங்கன்னா அதை ஆண்டவர் அங்கீகரிப்பார், அதை ஏற்றுக்கொள்வார். ஓகே, பரவாயில்ல, நல்லதுதான், நீ செய் அப்படின்னு சொல்லுவார். ஆனா ஆண்டவர் அதை கேட்கல. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஆண்டவர் அப்படி கட்டளை கொடுக்கல, அதை நிர்பந்திக்கல, நீ இப்படி பொருத்தனை பண்ணி தான் ஜெபிக்கணும், கிடையாது. அப்படியெல்லாம் ஆண்டவர் பொருத்தனை பண்ண மாட்டார். ஒருவேளை நீங்க பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். அதுல நீங்க உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. ஆமா, பிரசங்கியின் புஸ்தகத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இந்த வார்த்தை மாறுறாங்க இல்லையா, அவங்க மேல ஆண்டவர் பிரியமா இல்லைன்னு வசனம் சொல்லுது. சிலருக்கு மாத்தி மாத்தி பேசுவாங்க, சர்ச்சில் ஒண்ணு வீட்டுல ஒண்ணு. தேவ சமூகத்துல வந்து நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு கமிட் ஆயிட்டீங்கன்னா அதுல ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஆண்டவர் அதை எதிர்பார்ப்பாரு. தேவனுடைய காரியத்துல நீங்க செய்யக்கூடிய பொருத்தனை அதுல நீங்க ரொம்ப உண்மையா இருக்கணும், அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க செஞ்ச பொருத்தனையில ஆண்டவர் கரிசனை உள்ளவரா இருக்கிறார். ஏன்னா நீ பொருத்தனை பண்ணிட்டு அதை செய்யாம போறதை விட நீ அதுக்கு பொருத்தனை பண்ணாம இருக்கிறதே நலம் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. சில ஆட்கள் இருக்கிறாங்க, ஒரு பிரசங்க கேட்டவுடனே உணர்ச்சி வசப்பட்டு பொருத்தனை பண்ணிடுவாங்க. ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். பொருத்தனை பண்ணிட்டியா? ஒழுங்கா செய். ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்துக்கு இவ்வளவு காணிக்க கொடுக்கிறேன். பொருத்தனை பண்ணா செய்யணும். நீ கமிட் ஆனா, ஏன்னா நீ பண்ண கமிட்மெண்ட் யாருக்கு தெரியாதுன்னா பாஸ்டருக்கு தெரியாது, சர்ச்சில் இருக்கிற லீடர்ஸ்க்கு தெரியாது, உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நீ பண்ண பொருத்தனை உனக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். யாருக்கு தெரியும்? பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீ பண்ண பொருத்தனை தேவனுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், தேவனுக்கு தெரியும். நீ பண்ணதை தேவன் கேட்டாரு, உன் சத்தத்தை தேவன் கேட்டாரு. அப்ப தேவன் கேட்க ஒரு பொருத்தனை பண்ணா அதை நாம என்ன பண்ணணும்னா நிறைவேற்ற வேண்டும். பிரைஸ் காட், ஆமென். அதே நேரத்துல கொஞ்சம் கவனக்குறைவான பொருத்தனைகள் அல்லது கவனக்குறைவான ஜெபங்கள்லாம் நீங்க தவிர்த்துடுங்க. சில நேரத்துல பாருங்க, இந்த எப்தா என்ன பண்ணிட்டாருன்னா, எது வந்தாலும் நான் அதை பலியா செலுத்திடுவேன்னு சொல்றாரு. இது கொஞ்சம் யோசிச்சு சொல்லியிருக்கலாம். எந்த விலங்கினங்கள் வந்தாலும் அந்த ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டு இருந்தாருன்னா நல்லா இருக்கும். எந்த மிருக ஜீவன் வந்தாலும் நான் பலி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல. எது வந்தாலும் நான் பலி செலுத்துறேன்னு சொன்ன உடனே இவர் யுத்தத்துக்கு போனார், யுத்தத்துல ஜெயம் எடுத்தார். திரும்ப வரும்போது அவருடைய மக வந்துட்டா, ஒரே பொண்ணு, ஆசை மகள். அந்த ஒரே பொண்ணு வந்த உடனே இருதயம் அப்படியே எப்தாவுக்கு நொறுங்கி போச்சு. என் பொண்ணை நான் இப்ப பலியா கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிச்சு. நல்லா கவனிங்க, இந்த எப்தா அழுதுட்டு அவங்க பொண்ணை பார்த்து சொல்றாரு, அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு பொருத்தனை பண்ணிட்டேம்மா, நான் அதை நிறைவேற்றணுமான்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு இருக்கிறா பாருங்க, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணுன்னா எப்படி சொல்றேன்னா, அவ இந்த காலத்து பொண்ணு கிடையாது, அவ அந்த காலத்து பொண்ணு. இந்த காலத்து பொண்ணா இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவா? நீ பொருத்தனை பண்ணுவ, அதுக்கு நான் பலி ஆகணுமா, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுவா. அப்பா அம்மாவோட விருப்பத்தை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள், பெற்றோருடைய இருதய துடிப்ப, பெற்றோருடைய இருதயத்தின் ஆசையை நிறைவேற்ற மனம் இல்லாத ஊதாரிகள் இன்றைக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். உன் தாய் தகப்பனுடைய இருதயத்தை மகிழ்விக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ரொம்ப சொற்பம். அப்படி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தாய் தகப்பனுடைய இருதயத்தை கலங்கடிக்கிற பிள்ளைகள் தான் இன்றைக்கு அதிகம். அந்த பொண்ணு வந்து சொல்றா, அப்பா நீங்க பண்ண பொருத்தனை நிறைவேற்றுங்கப்பா. கர்த்தர் சமூகத்தில் நீங்க சொல்லியிருக்கீங்க, அதை நீங்க மாற்ற வேணாம்ப்பா. என்னதான பலியாக கொடுக்க போறீங்க, நான் பலியாகிறேன்ப்பா. தன் ஜீவனை தன் தகப்பனுடைய வார்த்தைக்காக பலியா ஒப்பு கொடுத்தா பாருங்க. அவ பொண்ணு தன் வாழ்க்கைய பெற்றோருடைய விருப்பத்துக்காக, கவனிங்க, வாழ்க்கைய சாவறதுக்கு ஒப்பு கொடுத்தா, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தா. என் ஜீவன் போனாலும் என் தகப்பனுடைய விருப்பம் நிறைவேறட்டும், ஆண்டவருக்கு மகிமையான ஒப்பு கொடுத்தா பாருங்க. அவ பிள்ளை. இன்னைக்கு இருக்கிறதுலாம் பிள்ளையா? வெறும் தொல்லை.
ஐயோ ஆண்டவரே, சொல்லவா வேணும்? எத்தனை கதை சொல்றது நான். பெற்றோருடைய இருதயத்தை தத்தளிக்க பண்ணுகிற பிள்ளைகள், பெற்றோருடைய இருதயத்தை காயப்படுத்துகிற பிள்ளைகள், தகப்பனுக்காக தாய்க்காக தன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் சிலுவையில் அடித்து, எனக்கு இனி வாழ்க்கை இல்லை, என் அப்பா அம்மாவோட விருப்பத்தை நிறைவேற்றுறது தான் என்னுடைய வாழ்க்கைன்னு தீர்மானிச்சு ஒப்பு கொடுத்தா பாருங்க எப்தாவோட மகள். அவ ஆசீர்வதிக்கப்பட்டவ. பிரைஸ் காட். ஆமென். இது ரொம்ப கிறிஸ்தவ சபைகளில் இது ஒரு முரண்பாடான ஒரு சப்ஜெக்ட். அது நம்ம அதுக்குள்ள போக தேவையில்லை. அதை பற்றி ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது. எப்தா அவளை பலி செலுத்தினாரா பலி செலுத்தலையா அப்படின்னு நிறைய ஒரு முரண்பாடுகள். இன்றைக்கு வேத வல்லுநர்கள் அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நமக்கு அந்த அளவுக்குலாம் பைபிள் தேவையில்லை. பிரைஸ் காட். ஆமென். நம்ம இன்னும் கேட்டதுக்கே நிறைய கீழ்ப்படிய வேண்டியது நிறைய இருக்குது. அதனால நீங்க அந்த அளவுக்கு போவாதீங்க. எப்தா அந்த பெண்ணை பலி செலுத்தினாரா அப்படின்னா முழுசா பலியா கொடுத்துட்டாரா அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவத்துல நரபலி, மனிதர்களை பலியாக்குவது இல்லையே. அப்படின்னா எப்தா எப்படி பலி செலுத்தி இருப்பார்? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அதை பலியாக்குறதுனா என்ன அப்படின்னா, அவளை திருமணமாகாம முழுக்க முழுக்க கன்னியாஸ்திரியா கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்றது ஒரு சாரருடைய கருத்து. இன்னும் ஒரு சிலர் இல்ல, அங்க அந்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா எப்தா தான் சொன்னபடியே செய்தான் அப்படின்னு இருக்கும். அந்த வசனத்தை வச்சு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்தா என்ன சொன்னார்னா, நான் சர்வாங்க தகன பலியாக பலியிடுவேன்னு சொல்லி இருந்தார். ஆகவே அப்படித்தான் அவர் பலியிட்டார்னு இன்னொரு சாரர் சொல்றாங்க. இது எப்படியோ ஒண்ணு. ஆக மொத்தத்துல நம்ம பாயிண்ட் என்ன தெரியுமா? பெற்றோருடைய மனதின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற மகள். தட்ஸ் ஆல். உன் அப்பா அம்மாவுடைய இருதயத்தின் விருப்பத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? அவங்க இருதயத்தின் துடிப்பை உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? வாலிப பிள்ளைகளை பார்த்து நான் கேட்கிறேன், உன் தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்தாம உன்னுடைய சுயநலத்துக்காக, உன்னுடைய மனதின் விருப்பங்களுக்காக உன் கால்கள் போகிறபடியே நீ வாழ்ந்து கொண்டிருப்பனா, நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினம். ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். தாய் தகப்பனுடைய இருதயத்தையே உன்னால சந்தோஷப்படுத்த முடியல, தேவனுடைய இருதயத்தை நீ எப்படி சந்தோஷப்படுத்துவ? உன்னை முழுவதுமாக சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கலனா, உன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கலனா, எப்படி நீ ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா மாறுவ? இந்த எப்தாவோட மகள் தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுத்த. நல்லா கவனிங்க, பெற்றோர்கள் கவனமா ஜெபம் பண்ணுங்க. புத்தியீனமான பொருத்தனைகள் வேணாம், புத்தியீனமான ஜெபங்கள் வேண்டாம். கவனமா பொருத்தனை பண்ணுங்க, கவனமா ஜெபம் பண்ணுங்க. ஒரு காரியத்தை பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா அதை நிறைவேற்றுவதற்கு தாமதம் பண்ண வேண்டாம். ஆமென். அந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்களா? பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். நீ ஒரு காரியத்துல கமிட் ஆயிட்டு அதை செய்யாம போறதை விட நீ என்ன பண்ணாத, நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். பொருத்தனை பண்ணாத. பொருத்தனை பண்ணிட்டு மீறது நல்லது கிடையாது. ஒரு ஊழியத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம போறது நல்லது கிடையாது. அது ஆசீர்வாத குறைவு. நான் அந்த ஊழியத்தை தாங்குறேன், இந்த ஊழியத்தை தாங்குறேன், அதுக்கு நான் பண்றேன், இதுக்கு நான் பண்றேன், 1008 கமிட்மெண்ட். தேவ சமூகத்துல மனம் பதறி நீ பேசிட்டு செய்யாம போற. அப்படி செய்யாம போறது உன்னோட வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும்ன்றது உனக்கு தெரியல. மனம் பதறி பேசாத. எதனாலும் நிதானிச்சு உன்னை ஒப்புக்கொடு, ஆராய்ந்து உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க பெற்றோருடைய விருப்பங்களுக்கு அவங்க இருதயம் மகிழ்ற மாதிரி வாழுங்கம்மா. அவங்க இருதயம் மகிழ்ற மாதிரி வாழுங்கய்யா. வாலிப பிள்ளைகள், உன் தாய் தகப்பனுடைய இருதயத்தை மகிழ பண்ணுங்க. ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான்னு நீதிமொழிகள் 10:1 சொல்லுது. உன் அப்பா அம்மாவோட இருதயத்தை மகிழ்ச்சியாக்குற வாழ்க்கை வாழ்றதுக்கு பழகு. உன்னை ஒப்பு கொடு. அது ஒருவேளை உனக்கான விருப்பங்களை கொன்னுட்டு தான், உனக்கான ஆசைகளை கொன்னுட்டு தான் அப்பா அம்மாவோட விருப்பங்களை நிறைவேற்ற முடியும் என்பது சில வேளைகள்ல உண்மை. அப்படி நீ இருக்கிறதுக்கு பழகணும்.
அப்படி இருக்கிறதுக்கு பழகு. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, உன் விருப்பத்தை கொன்னுட்டு உங்க அப்பா அம்மாவோட விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உன்னை பலியாக ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அடுத்த அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது, 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இந்த எப்தா பலி செலுத்தி முடிச்சிடுறாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, இவர் மேல கொஞ்சம் எப்பிராயிம் மனுஷர் கொஞ்சம் பொறாமப்படுறாங்க. எப்பிராயிம் மனுஷர் என்ன பண்றாங்கன்னா பொறாமப்படுறாங்க. நீ ஏன் யுத்தத்துக்கு போனே, எங்களை ஏன் கூப்பிடல, எப்படி யுத்தத்துக்கு போனே எங்களை ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அதை சாக்கா வச்சு ஒரு சண்டை போடுறான். நம்ம ஆளுங்க சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. யுத்தத்துக்கு போகும்போது கூப்பிட்டு இருந்தா வந்திருக்க மாட்டான் அவன். நீ போடா, நீ போய் பார்த்துக்கடான்ட்டு இருப்பான். ஆனா இப்ப சொல்றான், என்ன மட்டும் ஏன் கூப்பிடாம போயிட்ட அப்படின்னு அதை வச்சு ஒரு சண்டை போடுறான். இந்த எப்பிராயிமருக்கும் இந்த கீலேயாத் மனுஷருக்கும் ஒரு சண்டை வருது. நல்லா கவனிக்கணும். இந்த சண்டை வந்த உடனே எப்பிராயிமர்கள் இந்த கீலேயாத் மனுஷருக்கு முன்பாக சிதறுண்டு ஓடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் யுத்தம் வந்துடுச்சு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேருக்கு இடையில பிரிவினை வந்துடுது. இப்ப எப்பிராயிமர் கீலேயாத்துல எங்கேயுமே குடி இல்லாம ஓடிடுறாங்க. இப்ப யோர்தான் என்கிற ஒரு நதி இருக்கு இவங்க வாழ்ற இடத்துக்கு பக்கத்துல. அந்த யோர்தான் துறையை இவங்க கடக்கும் பொழுது எப்பிராயிம் மனுஷங்களோட இவங்களுக்கு என்ன இல்லைன்னா உறவு இல்லை. அந்த பிரச்சனைனால இவங்க கேட்பாங்க, கீலேயாத் மனுஷர்கள் என்ன கேட்பாங்க, நீ யாருப்பா, நீ எப்பிராயிமனா அப்படின்னு கேட்பாங்க. அவன் சொல்லுவான், ஆளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க, மூஞ்சி பார்த்தோன்னே தெரியுது இது இந்த ஊர் ஆளுன்னு. ஆனா இவங்க கேட்கறாங்க, நீ என்ன எப்பிராயிமனா அப்படின்னா அவன் சொல்லுவான், இல்லையே நான் எப்பிராயிமன் கிடையாது அப்படின்னுவான். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவனை பாருங்களேன், அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. என்ன டெஸ்ட்னா, நீ ஷிபோலேத்துன்னு சொல்லு. ஷிபோலேத் அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்றாங்க. ஷிபோலேத்துன்னு சொல்லு அப்படின்னு. அவன் சொல்றான் சிபோலேத் அப்படின்னு சொல்றான். அவங்க சொல்றான் ஷிபோலேத்துன்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். இவன் சொல்றான் சிபோலேத் அப்படின்றான். இவன் சிபோலேத்துன்னு அவனே, ஏன்னா அவனுக்கு அந்த ஷா வரல. ஷா வராததுனால அந்த ஷாவை அவனுக்கு சொல்ல தெரியல. சாச்சா சீச்சின்னு எதை சொல்றான் அவன். அதனால சிபோலேத்துன்றான். இந்த சிபோலேத்துன்னு அவனை வெட்டிடுவாங்க. ஏன்னா அவன் யாரு, எப்பிராயிமன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் வார்த்தை அவனை வெளிப்படுத்திடுது. அவன் வார்த்தைய பேசின உடனே அவனுக்கு சாவு வந்துடும். நான் இங்க சொல்லட்டுமா, உங்க வாயின் வார்த்தை நீங்க யாருன்றதை அடையாளம் காட்டிடும். கவனமா பேசுங்க. உங்க வாயின் வார்த்தைகள்னால உங்களுக்கு வாழ்க்கையும் மரணமும் இருக்கு. இந்த வாயின் வார்த்தையில என்ன இருக்குன்னா ஜீவனும் மரணமும் இருக்கிறது. ஆகவே கவனிங்க, அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுறான். ஷிபோலேத்துன்னு சொன்னா ஷிபோலேத் அவனுக்கு வரல, சிபோலேத்துன்றான். சில ஆட்களுக்கு சில பேரெல்லாம் வரவே வராது. சில ஊர் மொழியில சில வார்த்தைகள்லாம் பேச முடியாது. அல்லேலூயா. ஆமா, சில ஆட்கள்லாம் ஆங்கிலம் பேசும்போது ரொம்ப காமெடியாலாம் இருக்கும். இந்த சைனாவில் இருக்கிறவங்க, இந்த ஜப்பானியர்கள்லாம் ஆங்கிலம் பேசுனாங்கன்னா அந்த ஆங்கிலத்தை நீங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் சில நேரங்கள்ல. ஏன்னா அவங்களுக்கு சில அந்த வார்த்தை உச்சரிப்புகள் சரியா வராது. அவங்க 1000 ஃபோனிட்டிக்ஸ் படிச்சாலும், என்ன ஃபோனிட்டிக்ஸ் படிச்சாலும் அவங்களுக்கு வராது இல்ல. ஆமா, நீங்க டங் ட்விஸ்டர் வச்சு எத்தனை வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு வராது. அதனால சில வார்த்தைகள்லாம் ரொம்ப காமெடியா இருக்கும். இங்க ஒரு கொரியால இருந்து ஒரு சகோதரி ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க இங்க இருக்கிற பாஸ்டர்ஸுங்களை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அது ரொம்ப காமெடியா இருக்கும். அதை நாங்க பாஸ்டர்ஸ் அவங்க சொல்ற மாதிரி கூப்பிட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவங்களுக்கு அந்த வார்த்தைகளே சரியா வராது. அது மாதிரி கவனிங்க, இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த ஒரு வார்த்தை அவன் யாரு, அவன் ஒரு ஒரு எப்பிராயிம் கோத்திரத்தான் என்பதை அவனுடைய வார்த்தை வெளிப்படுத்திற்று. அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பேசுற பேச்சு உங்களை யாருன்னு வெளிப்படுத்தும். பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். அவன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் பேசுறான். அங்க இருக்கிற வேலைக்காரி சொல்றா, இவன் பேசுற பேச்சு இவன் இயேசுவோடு கூட இருந்தவன் என்பதை நமக்கு காண்பிக்குது.
அவன் பேச்சு வெளிப்படுத்துறது அவன் ஒரு கிறிஸ்தவன்னு. பேதுருவும் யோவானும் பிரசங்கம் பண்றாங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல. அங்க இருந்தவங்க எல்லாம் பார்த்து சொல்றாங்க, என்னப்பா இவன் இவ்வளவு அறிவா பேசுறான், இவ்வளவு அறிவு இவனுக்கு எங்கேயா வந்தது? இவனுங்க படிக்காத பசங்க, காட்டு பசங்க, மீன் பிடிக்கிற பசங்க. யார் அதை சொல்றது? அங்க இருக்கிற மிகப்பெரிய மெத்த படித்தவர்கள். அவங்க சொல்றாங்க, படிக்காம சுத்தி நின்ற ஆளுங்க தானே இவனுங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, அந்த வசனம் எப்படி சொல்லணும்னா, படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் கண்டு. அப்படின்னா அவங்க பேசுகிற ஞானத்தை பார்த்து, அவங்க பேசுகிற அறிவை பார்த்து இவங்க சொல்றாங்க, படிப்பறியாத இவனுக்கு எங்க இருந்து ஞானம் வந்தது? படிப்பறியாத இவனுக்கு எங்க இருந்து இந்த அளவுக்கு பேசுறான்? ஸ்கூலுக்கு கூட போனது இல்லையா அவன், ஸ்கூலே முடிக்கல, அப்புறம் எங்க காலேஜுக்கு போறது? அப்ப இவன் எங்க இருந்து பேசுறான்? அவங்க சொல்றாங்க, அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள். அப்படின்னா உன் பேச்சு நீ தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனா இல்லையா என்பதை வெளிப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் திங். நிறைய நேரத்துல ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக பேசுறதே இல்லைங்க. நல்லா கவனிங்க அம்மா ஐயா. சர்ச்சில் இருக்கும் போது உங்க பேச்சு ரொம்ப நல்ல பயபக்திக்குரியவங்க மாதிரி பேசுறீங்க, ஆவிக்குரியவங்க மாதிரி பேசுறீங்க. ஆனா வீட்டுக்கு போனதான் என்ன இந்த வேப்போ கூட பரவாயில்ல, அதை விட ஒன்று இருக்குது. நீங்க ஒரு தேவ பிள்ளைன்றத எந்த இடத்துலையுமே மறந்துடாதீங்க. உங்க பேச்சு ரொம்ப கவனமா ஞானமா, வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, நண்பர்களோடு இருந்தாலும் சரி, நீங்க ஒரு தேவ பிள்ளை, உங்க பேச்சு அதை வெளிப்படுத்தட்டும். நீங்க ஒரு ஆவிக்குரியவங்க, உங்க பேச்சு அதை வெளிப்படுத்தட்டும். பிரதர், நீங்க ஒரு ஆவிக்குரியவங்க, சபைக்குள்ள இருக்கும்போது மட்டும் ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு வெளியில போன உடனே உன் வாயில வர்ற வார்த்தை எப்படிப்பா வருது? சகோதரிகளுக்கு சொல்றேன், வீட்டுக்கு போனா அது வேற வாய் ஆயிடுதா? ஜாக்கிரதமா. உன் வார்த்தை உன்னை வாழவும் வைக்கும், உன்னை கொல்லவும் கொல்லும். கவனமா பேசு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்க பேசுற பேச்ச யார் கேட்கிறான்னா கர்த்தர் கேட்கிறாரு. கர்த்தர் கவனித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. உன் பேச்செல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நீங்க நினைக்காதீங்க நம்ம பேசுறது யாருக்குமே தெரியாதுன்னு. இல்ல, தேவனுக்கு தெரியும். வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான். ஆகவே கவனமா பேசுங்க. ரோட்ல இறங்கி நம்ம ஊர் ஆளுங்க மாதிரி ரோட்ல இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதம்மா. உன் சத்தம் வீட்டை விட்டு வெளியில கேட்க கூடாது. 4 செவத்துக்குள்ள பேசுறவங்க 4 செவத்துக்குள்ளதான் உன் சத்தம் கேட்கணும். என் தொண்டைய பாரு, என்னைய பாருன்னு ஊருக்கே கேட்கிற மாதிரி பேசாத. இவர் ஆவிக்குரிய மனுஷனா, ஆவிக்குரிய மனுஷியா இருக்கிறதுக்கு பழகு. சில வீடுகள்ல இருக்கிற ஹவுஸ் ஓனரு, பக்கத்துல இருக்கிற குடுத்தனக்காரங்க நம்மளை பத்தி ரொம்ப நல்லா சொல்லிடுவாங்க. அவங்க உங்க சர்ச்சுக்கா வராங்க அப்படின்னு கேட்டாங்கனாலே எனக்கு ஜில்லுன்னு இருக்கும். ஆமா, ஏன்னா நீ அந்த அளவுக்கு அங்க உன் வாயை காட்டி வச்சிருக்கிறன்னு அர்த்தம். பார்த்துமா, உன் வாய் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற மிக முக்கியமான கருவி. உன் வார்த்தைகள், கவனிங்க, வார்த்தைகள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சரியான வார்த்தைகளை பேசுறதுக்கு நீங்க பயிற்சி செய்யணும். நல்ல இது பழக்கம். நாளுக்கு நாள் பேசி பேசி நீங்க உங்களை பழக்கப்படுத்தணும். சத்திய வார்த்தைகளை, நீதியான வார்த்தைகளை பேசுறதுக்கு நீங்க உங்களுடைய வாய்க்கு பயிற்சி அளிக்கணும். இல்லைன்னா வராது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் யார் என்பதை உங்களுடைய வார்த்தைகள் விளங்க பண்ணும். உங்களுடைய வார்த்தையினாலே வாழுவீர்கள் அல்லது வார்த்தையினாலே வீழ்வீர்கள். வாழ்வா வீழ்வா என்பதை நீங்க தீர்மானித்துக் கொள்ளுங்க. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6062,
9840672355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.